தங்கவாது ஒரு சிறிய கிராமத்தில் தேவன் என்ற விவசாயியும் அவனது மனைவி சாந்தியும் வாழ்ந்தனர். அவர்கள் மிகவும் ஏழைகள். வயலில் உழைத்தும் உணவிற்குத் தானே போராட வேண்டிய நிலை. அவர்களின் குடிசை மண் சுவரால் கட்டப்பட்டிருந்தது. கூரை வைக்கோலால் மூடப்பட்டிருந்தது. ஆனால் அவர்கள் இருவரும் மனத்தில் நல்லவர்கள், நேர்மையும் அன்பும் கொண்டவர்கள். அதிசயமான வாத்து ஒரு நாள் காலை தேவன் வயலுக்கு செல்லும் வழியில் ஒரு வாத்தை பார்த்தான். அது ஒளிரும் நிறத்தில் இருந்தது. அசாதாரணமாக அழகாகவும் அமைதியாகவும் இருந்தது. அவன் வாத்தை எடுத்து வீட்டிற்கு வந்தான். தேவன், சாந்தி, பாரு, இது சாதாரண வாத்து மாதிரி இல்ல. இதன் கண்களில் ஒரு வித்தியாசம் தெரிகிறது. சாந்தி ஆச்சரியமாக, அடடா, இதை யாரோ இழந்திருக்கலாம். இருந்தாலும் இது எவ்வளவு அழகாயிருக்கிறது. அவர்கள் அதை வீட்டின் பின்புறம் வைத்தனர். தண்ணீர் ஊற்றி உணவு கொடுத்தனர். அடுத்த நாள் காலையில் சாந்தி கூண்டில் பார்த்ததும் ஆச்சரியத்தில் உறைந்தாள். சாந்தி, தேவா, ஓடிவா, இது தங்க முட்டை இடிச்சிருக்கு. தேவன் அதிர்ச்சியுடன், என்ன சொல்றே, தங்கமா, உண்மையா? அவன் முட்டையை எடுத்து சூரிய ஒளியில் வைத்தான். அது பிரகாசமாக மினுமினுக்கிறதாய் தெரிந்தது. அவர்கள் இருவரும் மகிழ்ச்சியில் திளைத்தனர். அந்த முட்டையை விற்று தேவன் கடன்களை செலுத்தினான். அதனால் அவர்கள் சிறிது நிம்மதியான வாழ்க்கை வாழத் தொடங்கினர். பேராசையின் விதை ஒவ்வொரு நாளும் அந்த வாத்து ஒரு தங்க முட்டையிடும். மெல்ல அவர்கள் வாழ்க்கை மாறியது. குடிசை சுத்தமாகி சாந்தி புதிய புடவை வாங்கினாள். தேவன் புதிய கருவிகள் வாங்கினான். ஆனால் சில நாட்களுக்குப் பிறகு தேவனின் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. தேவன் தனக்குள்ளே, இந்த வாத்து தினமும் ஒரு முட்டைதான் இடுது. ஆனால் இதன் உடலுக்குள்ளே எத்தனை தங்க முட்டை இருக்கும்? அதையெல்லாம் ஒரே நேரத்துல கிடைத்தா நாம எப்பவுமே சுகமா வாழலாம். அவன் கண்கள் பேராசையால் ஜொலித்தன. அந்த இரவு சாந்தியிடம் அவன் சொன்னான், தேவன், சாந்தி, நான் ஒரு யோசனை பண்ணியிருக்கேன். சாந்தி, என்ன யோசனை? தேவன், இந்த வாத்தை வெட்டினா இதுக்குள்ள நிறைய தங்க முட்டை இருக்கலாம். எல்லாம் நம்ம கையில ஒரே நேரத்துல வரலாம். சாந்தி அதிர்ச்சி அடைந்தாள். சாந்தி, ஐயோ தேவா, இப்படி செய்யாதே. இது கடவுளின் வரம். பொறுமையாயிரு. தினமும் ஒரு முட்டை போதும். நம் வாழ்க்கை சுமாராகத்தான் போகுது அல்லவா? ஆனால் தேவன் கேட்கவில்லை. தேவன், நீ புரிய மாட்டே. பெரிய வாழ்க்கை வேண்டாமா? கடவுளும் நமக்கே இதை அனுப்பியிருக்கிறான். அழிவின் தொடக்கம். அடுத்த நாள் காலை அவன் கூரிய கத்தியை எடுத்தான். சாந்தி அச்சத்தில் அவனது கையை பிடித்தாள். சாந்தி, இப்படி பாவம் செய்யாதே. இதை கொல்லாதே தேவா. தேவன் அமைதியாக ஆனால் பிடிவாதமாக, ஒரு முறை மட்டும் பார்க்கலாம். உள்ளே நிறைய தங்கம் இருந்தால் நமக்கு பிழைப்பே வேற மாதிரி இருக்கும். அவன் வாத்தை எடுத்துக்கொண்டு வெட்டினான். அவன் கண்கள் எதிர்பார்ப்பில் மின்னின. ஆனால் உள்ளே எதுவும் இல்லை. ஒரு சாதாரண வாத்தின் உடலே இருந்தது. தங்கம் இல்லை. அவன் கத்தியை கீழே போட்டான். அவன் முகத்தில் துக்கமும் அதிர்ச்சியும் கலந்தது. சாந்தி தன் வாயை மூடி அழுதாள். சாந்தி கண்ணீர் மல்க, நீயே உன் நாசத்தை செய்து கொண்டாய் தேவா. கடவுளின் வரத்தை நாசம் பண்ணிட்டு. அவர்கள் தங்க முட்டையிடும் வாத்தை இழந்தனர். மெதுவாக மீண்டும் பழைய ஏழ்மையான வாழ்க்கை அவர்களை சூழ்ந்தது. பச்சாதாபம் மாதங்கள் கழிந்தன. தேவன் வயலில் உழைத்தும் மன அமைதி இல்லாமல் வாழ்ந்தான். அவன் வானத்தை நோக்கி அடிக்கடி பேசுவான். தேவன், கடவுளே, நான் எத்தனை முட்டாளா நடந்தேன். எனக்கு கிடைத்த செல்வம் என் கையில் இருந்தபடியே நான் அதை அழித்தேன். சாந்தி அவனருகில் வந்து அமைதியாகச் சொல்வாள். சாந்தி, பொறுமை இருந்திருந்தால் நம் வாழ்க்கை இன்னும் நன்றாக இருந்திருக்கும். ஆனா இப்பயிலும் நம்மால் உழைப்பால் வாழலாம். பேராசை நம்மை அழிக்க முடியாது. தேவன் தலையை தாழ்த்தி கண்ணீர் விட்டான். அந்த நாளிலிருந்து அவன் பேராசை என்ற சொல்லையே மனதிலிருந்து நீக்கினான். அவன் மீண்டும் உழைப்பில் மன நிம்மதி காணத் தொடங்கினான். மூல கருத்து: பேராசை அழிவைத் தரும். பொறுமையும் நம்பிக்கையும் வாழ்வை வளப்படுத்தும்.